ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக களம் கண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 57 ரன்களையும் அஜன்கே ரஹானே 36 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 105 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தபோது கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி 30 ரன்களையும் MS தோனி 28 ரன்களையும் குவிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 176 ரன்களை குவிச்சிருந்தாங்க. லக்னோ தரப்பில் இருந்து அதிகபட்சமாக கிருணால் பாண்டியா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பின்னர் 177 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு அதிகபட்சமாக அவங்களுடைய கேப்டன் KL ராகுல் 82 ரன்களையும் குவிண்டன் டி காக் 54 ரன்களையும் குவிச்சு அவங்களுடைய அணி 19 ஓவர் முடிவில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா முஸ்தாபிசுர் ரஹ்மான் மற்றும் மதிஷா பத்திரானா தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 3 சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. முதல் சாதனை பார்த்தீங்கன்னா IPL கிரிக்கெட் வரலாற்றிலேயே லக்னோ மைதானத்தில் வெற்றிகரமாக சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச ரன் சேஸாக இது அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இதே வருடம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் LSG இடையான போட்டியில் 168 ரன்கள் வெற்றிகரமாக சேஸ் செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா IPL கிரிக்கெட் வரலாற்றிலேயே விக்கெட் கீப்பராக பேட்டிங் செஞ்சு அதிக அரை சதங்களை பதிவு செய்த ஒரு வரிசையில் தற்போது KL ராகுல் MS தோனியுடைய சாதனையை முறியடித்து முதலிடம் பிடிச்சிருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா KL ராகுல் 25 அரை சதங்களோட முதலிடத்திலையும், இரண்டாவது இடத்துல MS தோனி 24 அரை சதங்களோடையும், மூன்றாவது இடத்துல குவிண்டன் டி காக் 23 அரை சதங்களோடையும் இருக்காங்க. மூன்றாவது சாதனை பார்த்தீங்கன்னா IPL தொடர் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக அதிக ரன்களை குவித்த ஓப்பனிங் ஜோடி எனும் சாதனையை குவிண்டன் டி காக் மற்றும் KL ராகுல் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 15 ஓவர்களில் 134 ரன்களை விளாசியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தரப்புலேருந்து ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷன் 7 ஓவர்களில் 70 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.